ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மிக பிரபலமான ஒரு ஸ்டூடியோ தான் ஜெமினி ஸ்டூடியோ. இந்த ஜெமினி ஸ்டூடியோவில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் சந்திரலேகா, ஔவையார், நந்தனார், இப்படி நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் எடுக்கப்பட்ட இடம் தான் இந்த ஜெமினி ஸ்டூடியோ. அந்த ஜெமினி ஸ்டூடியோ இருந்த இடத்துல தான் இப்போ நான் நிற்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த ஜெமினி ஸ்டூடியோவை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் த பார்க் சென்னை இருக்குது. அதுதான் இந்த பார்க் சென்னை. ஜெமினி ஸ்டூடியோவில் இருந்த ஒரு பகுதியை வாங்கி தான் இந்த பார்க் ஹோட்டல் இப்போ கட்டியிருக்காங்க. 2002 இது ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இந்த இடத்துல இருக்கிற இன்னும் ஒரு பிரபலமான இடம் தான் அந்த ஜெமினி ஃப்ளைஓவர். இந்த ஸ்டூடியோவை வச்சு தான் அந்த காலங்களில் ஜெமினி ஃப்ளைஓவர் அப்படின்னு பிரபலமானது. இப்போ இந்த ஃப்ளைஓவர் அண்ணா ஃப்ளைஓவர் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. இருந்தாலும் ஜெமினி ஃப்ளைஓவர் அப்படின்ற பேர் மக்கள் மத்தியில் இன்னும் பேசப்படுது. ஜெமினி ஃப்ளைஓவரை கூட நீங்கள் நிறைய திரைப்படங்களில் பார்த்துருக்கலாம். ஹோட்டலுக்குள்ளே போகலாம். 1937 டைரக்டர் கே சுப்பிரமணியம் அவர்கள் இந்த இடத்தை வாங்கி மோஷன் பிக்சர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு தொடங்கியிருக்காரு. 1940 இந்த இடத்துல மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் SS வாசன் அவர்கள் இந்த இடத்தை வாங்கி ஜெமினி ஸ்டூடியோ அப்படின்னு தொடங்கியிருக்காரு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த த பார்க் சென்னை இதுதான் பழைய ஜெமினி ஸ்டூடியோ. வாங்க இப்போ மேலே போகலாம். வணக்கம் சார். 1941 இந்திய சினிமாவின் மிக முக்கியமான ஸ்டூடியோக்களில் ஒன்றாக இந்த ஜெமினி ஸ்டூடியோவும் இருந்திருக்கு. பார்க் ஹோட்டல் மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். இந்த பார்க் ஹோட்டல் பழைய ஜெமினி ஸ்டூடியோ அப்படின்றதால இந்த இடத்துல எடுக்கப்பட்ட திரைப்படங்களோட போஸ்டர்ஸை அவங்க இன்னும் இந்த ஹோட்டலில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல படங்களோட போஸ்டர்ஸ் கூட ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டூடியோ இருந்துச்சு அப்படின்றதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த இப்போ நம்ம பார்க்கலாம். ஜெமினி ஸ்டூடியோவில் முதல் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் மதன காமராஜன் 1941. அதுக்கு அடுத்ததாக 1943 மங்கம்மா சபதம் அப்படின்ற திரைப்படத்தை தயாரித்தாங்க. 1945 கண்ணம்மாயன் காதலி, 1947 மிஸ் மாலினி. அதுக்கு அடுத்ததாக தமிழ், ஹிந்தி ஆகிய 2 மொழிகளிலேயும் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் தான் சந்திரலேகா. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு உள்ளே வந்துட்டோம். இதில் இடது பக்கமாக திரும்பினோம்னா இந்த இடத்துல தான் இந்த திரைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா த ஸ்டோரி அப்படின்னு போட்டு இந்த பார்க் ஹோட்டலோட ஸ்டோரியை போட்டிருக்காங்க. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு. அதில் பார்த்தோம்னா ஜெமினி ஸ்டூடியோ என்ற பிக்சர் முன்னாடி இருக்கிறது மட்டும் இல்லை, அது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் போட்டிருக்காங்க. பார்க் ஹோட்டலோட பிக்சர், அப்புறம் ஜெமினி ஸ்டூடியோ அப்போ இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்ற எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. நிறைய திரைப்படங்கள் அந்த இடத்துல இருக்குவாங்க. உள்ள பார்க்கலாம். இது லாபி. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். இன்னொரு பெரிய லாபியும் இருக்குது. இது சின்னதாக இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற திரைப்படங்கள் இந்த ஜெமினி ஸ்டூடியோவில் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்கள். அதில் முதலாவது பார்த்தோம்னா நந்தனார் அப்படின்ற திரைப்பட போஸ்டர் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சக்கரதாரி ஜெமினி ஸ்டூடியோவோட படம். இது ஹிந்தி படமாக இருக்கணும். கல்பனா அப்படின்ற ஒரு திரைப்படம். சம்சாரம் என்ற ஒரு திரைப்படம். இது ஒரு ஹிந்தி திரைப்படம். சம்பத் அப்படின்னு இதுவும் ஒரு பிரபலமான திரைப்படம் தான். ஔவையார் இந்த திரைப்படம் தான் ஒரு மிக பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படம். நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. KP சுந்தராம்பாள் அவங்க நடித்து ரிலீஸ் ஆன ஔவையார் திரைப்படம். நிறைய ஹிந்தி திரைப்படங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டூடியோவில் எடுக்கப்பட்ட மிக பெரும் திரைப்படம் தான் சந்திரலேகா. அந்த திரைப்படத்தோட போஸ்டரை நமக்கு இங்கே பார்க்க முடியலை. அதை ஏன் தவற விட்டாங்கன்னு தெரியல. அல்லது இருக்கிற இடம் நமக்கு தெரியலையா, கேட்டு பார்க்கணும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த மோட்டார் சுந்தரம் பிள்ளை, அதுவும் ஜெமினி ஸ்டூடியோவால் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம்.
இந்த இடத்துல பார்த்தோம்னா இது ஒரு ஹிந்தி படம். இதுவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படம் தான். விளையாட்டு பிள்ளை அப்படின்ற ஒரு திரைப்படம். இங்கே நம்ம பார்த்துட்ருக்கிற திரைப்படங்களில் அதிகமான திரைப்படங்கள் பெரிய அளவில் ஹிட்டான திரைப்படங்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. மங்கம்மா சபதம் இந்த திரைப்படத்தோட போஸ்டரை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. சந்திரலேகா திரைப்படத்தோட போஸ்டரும் வஞ்சிக்கோட்டை வாலிபன் அந்த திரைப்படத்தோட போஸ்டரையும் நமக்கு இந்த இடத்துல பார்க்க முடியலை. அதை ஏன் வைக்கலை அப்படின்னு நமக்கும் தெரியலை. இதில் இருக்கிற இந்த திரைப்படங்கள் மட்டும் இல்லை, பல நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் எடுக்கப்பட்ட அந்த ஸ்டூடியோ தான் ஜெமினி ஸ்டூடியோ. அந்த ஜெமினி ஸ்டூடியோ இன்றைக்கி த பார்க் சென்னை 5 ஸ்டார் ஹோட்டலாக மாறி இருக்குது. அவங்க எடுத்த திரைப்படங்கள் பல நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள். ஒரு சில திரைப்படங்களை இதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த திரைப்படங்கள் எல்லாமே மிகவும் சாதனை படைத்த திரைப்படங்கள். அந்த காலப்பகுதியில் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படம் தான் ஒளி விளக்கு. ஒளி விளக்கு திரைப்படத்தோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, புரட்சி தலைவரோட 100வது திரைப்படம் தான் ஒளி விளக்கு. ஒளி விளக்கு திரைப்படத்தையும் தயாரித்தது இந்த ஜெமினி ஸ்டூடியோ தான். அந்த திரைப்படத்தோட காட்சிகளும் பல காட்சிகள் இந்த ஜெமினி ஸ்டூடியோவில் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த ஸ்டூடியோவில் மேனேஜராக இருந்த கணேசன் என்பவரை ஜெமினி கணேசன் அப்படின்ற மிக பெரும் நடிகராக மாற்றினதும் இந்த ஜெமினி ஸ்டூடியோ தான். மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இப்படி மிக பிரபலமான புகழ் மிக்கவர்களோட காலடி தடங்கள் பட்ட அந்த இடம் இன்றைக்கி ஹோட்டலாக மாறி இருக்குது. இதில் பார்த்தோம்னா சின்னதாக ஒரு லாபி இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில கலை படைப்புகள் இருக்குது. இதுக்குள்ளே இருந்து இப்படியே வெளியில் வரலாம். வந்தோம்னா இந்த இடத்துல தான் இன்னும் ஒரு லொபி இருக்குது. ரொம்ப பெரிய இடமா இருக்கும். இப்போ அதில் நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ நம்ம அதில் வீடியோ எடுக்கிறது சரியாக இருக்காது. பார்க் ஹோட்டலோட ரிசப்ஷன் தான் இந்த இடத்துல இருக்குது. இதை தாண்டி வந்தோம்னா இந்த இடத்துல கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது. அது பார்க்கிங் ஏரியா. இப்படியே வந்தோம்னா இதுதான் ரெஸ்டாரண்ட். நம்ம பே பண்ணியும் சாப்பிடலாம். பேக்கேஜில் ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா நமக்கு ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க. இப்போ நம்ம 5th ஃப்ளோர் போகலாம். இப்போ நம்ம போகிறது 5th ஃப்ளோருக்கு போகிறோம். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் நிறைய திரைப்படங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்தோம்னா தியேட்டருக்குள்ளே வந்த மாதிரி ஃபீல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5th ஃப்ளோரில் எப்படி இருக்கோ அப்படி தான் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் நிறைய திரைப்படங்கள் காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இது க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஃப்ளோரில் பார்த்தோம்னா அதிகமாக ஹிந்தி திரைப்படங்களாக பார்க்க முடியுது. எல்லாமே பிரபலமான திரைப்படங்கள் தான். அதிகமாக ஹிந்தி திரைப்படங்கள் தான் இருக்குது. ஜெமினி ஸ்டூடியோவால் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட திரைப்படங்களும் இருக்குது. மற்றவங்களோட திரைப்படங்களையும் வச்சுருக்காங்க. இவங்க அதில் கோ ப்ரொடியூசர்ஸ் அப்படியும் இருந்திருக்கலாம். அதுக்கான சரியான ரீசன் நமக்கு தெரியலை. ஆனால் இதுக்குள்ளே வந்தோம்னா ஒரு ஸ்டூடியோக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் நிறைய திரைப்படங்கள் இருக்குது. நிறைய லெஜண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல நடித்த இடம் அப்படின்றதில் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்குது. இதில் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகமாக ஹிந்தி திரைப்படங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த திரைப்படங்கள் அதிகமாக தெரிஞ்சிருக்கும். இதுவும் ஒரு ஹிந்தி திரைப்படம் தான். ஸ்ரீதேவி நடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் போனோம்னாலும் நிறைய திரைப்படங்கள். அதனால் நம்ம இந்த இடத்தோட திரும்பிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேலே போகலாம். ஓகே, இப்போ நம்ம போக போகிறது 8th ஃப்ளோர்.
இதுக்கு 9th ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது. அந்த இடத்துல ஜிம்மு எல்லாமே நம்ம இந்த ஹோட்டலில் தங்கியிருந்தோம்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போகிறது 8th ஃப்ளோர். இந்த இடத்துல தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நம்ம இதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்னென்னு பார்த்தா சென்னை சிட்டியோட நிறைய வியூஸை நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தோம்னா இது ஒரு வியூ. இதிலிருந்து பார்த்தோம்னா அந்த ஃப்ளைஓவர் அண்ணா ஃப்ளைஓவர்னு தான் இப்போது அதை பேர் மாற்றிட்டாங்க. ஆனால் ஜெமினி ஃப்ளைஓவர் அப்படின்ற பேரும் மக்கள் இன்னும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க ஜி ட்ரீம்ஸ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.